NCERT Grade 12 Chapter 10 Haloalkanes and Haloarenes book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 10.15 write the mechanism of the following reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. N-butyl bromide கொடுத்து அதில் KCN ஆட் பண்ணுறாங்க in the presence of an ethanol or water aqueous and ethanol ரெண்டுமே அண்ட் நமக்கு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா பியூட்டைல் சைனைட் ஃபார்ம் ஆகுது. சரி, அதில் சைனோபியூட்டேன் சொல்லிக்கலாம். என் சைனோபியூட்டேன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதை நான் வரைஞ்சிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர்ஸாக எழுதிக்கலாம். CH3 CH2 CH2 CH2Br இதுதான் வந்து என்னது N பியூட்டேன் அண்ட் ப்ளஸ் இங்கே இருக்கு நமக்கு KCN இருக்குது, ரைட். அண்ட் இட் வில் கிவ்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் என்னது ETOH/H2O, ரைட்டா. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CH3 CH2 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 CN + KBr ஃபார்ம் ஆகுது. ஸோ சிம்பிளானது சப்ஸ்டியூஷன் தான். இப்போ மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் அதில் சப்ஸ்டியூஷனில் நமக்கு 2 டைப் ஆஃப் மெக்கானிசம் இருக்குது, SN1 SN2. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா இட் இஸ் அ ப்ரைமரி அண்ட் இட் ஹேஸ் எத்தனால் அஸ் அ மீடியம் டாமினண்ட்டாக. அப்போ என்ன ஆகும்னா இட் வில் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். அப்போ அதோட மெக்கானிசம் என்ன ஆகும் SN2. ஸோ SN2 மெக்கானிசம் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும்? இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசமாக இருக்கும், ரைட்டா. ஸோ மெக்கானிசம் நமக்கு எப்படி இருக்கும்? சிங்கிள் ஸ்டெப்பாக இருக்கும், ரைட். அப்போ அதுக்கான மெக்கானிசம் எழுதலாமா? ஸோ சேம் தான், மேலே எழுதியிருக்கிறதே தான் இங்கே வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா CH3 CH2 CH2. ஸோ அதை நான் ஆர்னு எடுத்துக்கலாமா சிம்பிளாக? ஸோ இந்த N பியூட்டைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து N பியூட்டைல்னு எழுதிக்கவா? N பியூட்டைல் Br, ரைட்டா. அண்ட் ஸோ இதில் நம்ம கார்பன் தெரியாது, அதனால பண்ணிக்கலாம், நம்ம ஆர்னு போட்டுக்கலாம். ஸோ எழுதுறதுக்கு தான் சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் இல்லை. ஆர் CH2Br, ரைட். இதில் நான் என்ன பண்ணுறேன், CN- எனக்கு அட்டாக் ஆகுது. ஸோ உடனே என்ன பண்ணணும்னா இட் வில் ஃபார்ம் அன் இன்டர்மீடியேட். இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணணும். H இங்கே மேலே என்ன இருக்கும் R, இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா Br, இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா CN. ஒரு பென்டா கோஆர்டினேட்டட் இன்டர்மீடியேட் ஸ்டேட். இது என்ன சொல்லுவோம்? டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். பென்டா கோஆர்டினேட்டட் டிரான்சிஷன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணும், ரைட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா இந்த Br உடஞ்சி வெளியே வரும், CN ஃபார்ம் ஆயிரும். ஸோ அடுத்து நமக்கு என்ன ஆகும்? R CH2 CN வந்துடும் ப்ளஸ் Br மைனஸ் வெளியே வந்துடும். இதுதான் மெக்கானிசம், ரைட். ஸோ சிங்கிள் ஸ்டெப் தான், இங்கே இன்டர்மீடியேட் கிடையாது. என்ன வரும்? நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும் SN2 அப்படின்றதுனால, ரைட். அதே மாதிரி கான்ஃபிகரேஷனும் இன்வர்ஷன் ஆகும் கைரலாக இருந்துச்சுன்னா. இது கைரல் கிடையாது, ஸோ நம்ம இங்கே ப்ராடக்ட்டை மட்டும் எழுதிக்க வேண்டியதான், ரைட். தேங்க்யூ.